திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனத்தில் நின்றபடி விஜய் கையசைத்து சென்றதால் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதி அதிமுக வேட்பாளர் நல்லதம்பி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபொழுது காவலர்களுக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் கமலி வேட்புமனு இன்றி தேர்தல் அதிகாரியை சந்திக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு வழக்கறிஞர் கொண்டு வந்து வழங்கிய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணன் திருவள்ளுவர் படம் இடம்பெற்ற புத்தகத்தை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். செஞ்சி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கறிஞர் கிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருவள்ளுவர் படம் இடம்பெற்ற புத்தகத்தை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்ற அவர் தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழரசனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விஜயை பார்க்க வரும் இளைஞர்கள் எல்லாம் விபத்துகளில் சிக்கிக்கொள்வது வேதனைக்குரிய விஷயம் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நடிகையுமான கௌதமி தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு பகுதியில் ஆர்கே நகர் அதிமுக வேட்பாளர் ராஜேஷை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். அவங்க வர்றாங்க, அவங்க பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க வரும்போது இப்படிப்பட்ட ஒரு விபத்தில் அவங்க சிக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியது. பாமகவில் 2 அணிகள் இல்லை என்றும் பாமக என்றால் அன்புபடிதான் என்றும் அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளருமான கார்த்திக் தெரிவித்தார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மேற்கு தொகுதி வேட்பாளர் கார்த்திக் மற்றும் வடக்கு தொகுதியில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பாட்டாளி மகிழ்ச்சி ஒரே ஒரு அன்புமணி மட்டும்தான் தலைவர். பாட்டாளி மகிழ்ச்சி பிரியல, அதெல்லாம் பாட்டாளி மகிழ்ச்சினா ஒரு அன்புமணி மட்டும்தான். நிலத்தகராறில் சகோதரர் பாசத்தை சுக்குநூறாக்கிய சம்பவமே அரங்கேறியுள்ளது. சேலம் இளம்பிள்ளையில் நில பாகப்பிரிவினை தொடர்பான முன்விரோதத்தில் அண்ணன் வீட்டை அவரது தம்பிகளே அடியாட்களுடன் சேர்ந்து அடித்து நொறுக்கினர். முகத்தை மூடிக்கொண்டு சிசிடிவி கேமராக்கள் மூலம் வீட்டின் கதவுகளை சேதப்படுத்திய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மதுரையில் குடும்ப தகராறில் தாய் வீட்டிற்கு சென்ற இளம்பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக சேலத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார். அதையடுத்து சபிக் ராஜா என்பவரது பைக்கில் அப்பெண் சென்றபோது அவரிடம் சபிக் ராஜா தவறாக நடக்க முயற்சித்ததாகவும் அவரிடம் இருந்து தப்பியோடியதில் அப்பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சபிக் ராஜா கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இரை தேடி வந்த புள்ளிமான் ஒன்று 30 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மீட்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த மானை உயிருடன் மீட்டனர். விஜய் போன்ற நடிகர்களை நம்பி தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காரப்பாக்கம் கணபதி தெரிவித்தார். திமுக சார்பில் 2வது முறையாக மதுரவாயலில் களம் காணும் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு கூறினார். 3 ஆண்டு காலமும் அவர்கள் எதையுமே செய்யாமல் தேர்தல் வருகிற நேரத்தில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்காரு. இது தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டாங்க. திருப்பூர் வடக்கு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் கராத்தே மாஸ்டர் ரங்கசாமி தனது சீடர்களுடன் கராத்தே சாகசங்கள் செய்தபடி வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். தான் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு இலவச தற்காப்பு பயிற்சிகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் வேட்பாளர்கள் நூதன முறையில் வாக்கு சேகரித்தனர். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா தனது செல்போன் எண்ணை வழங்கி ஆதரவு திரட்டினார். தவேகா வேட்பாளர் சாய் சரவணகுமார் தள்ளுவண்டியில் இட்லி சுட்டு வழங்கி அசத்தினார். காங்கிரஸ் வேட்பாளர் வேலு முதியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்று வாக்கு சேகரித்த நிகழ்வு வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாகர்கோவில் மேயர் மகேஷ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணாவிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். நாகர்கோவில் மாநகராட்சியின் முதல் மேயராக பொறுப்பு வகித்த அவர் தற்பொழுது திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தல் களத்தில் குதிக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் பதவியில் இருந்து விலகவில்லை என கூறியிருந்த அக்கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் தற்பொழுது அதற்கு மாறாக பேசியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் கடந்த 28ஆம் தேதியே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்புகளில் இருந்து விலகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். சில பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் சம்பந்தப்பட்ட மாநில அளவிலான பொறுப்பு நான் தொடர விரும்பவில்லை என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் தெரிவித்துவிட்டேன். திருச்சி கிழக்கு தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் இனிகோ இருதயராஜை ஆதரித்து இந்த கூட்டம் நடந்தது. திருச்சி மாநகர திமுக செயலாளர் மு. மதிவாணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வரவேற்புரை ஆற்றினார். கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் மதிமுக எம்பி துரை வைகோவும் சிறப்புரையாற்றினார். வரும் தேர்தலில் இனிகோ இருதயராஜை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதற்கான தேர்தல் பணி குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டணியின் தோழமை கட்சி நிர்வாகிகள் களப்பணியின் அவசியம் குறித்தும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் சிறப்புரையாற்றினர். செய்யாறு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அதிமுக வேட்பாளர் முக்கூர் சுப்பிரமணியனின் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிந்த நிலையில் 100 மீட்டர் தொலைவிற்கு முன்பாக அவர்களை தடுத்த காவல்துறையினர் 5 பேருக்கு மட்டுமே அனுமதி என கூறியதால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. திருச்சி விமான நிலையத்தின் வெளியே காவலர்களுடன் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள திருச்சிக்கு வந்திருந்தார். அவரை வரவேற்க தாவேகாவினர் குவிந்த நிலையில் அவர்களை விமான நிலையத்திற்குள் செல்லவிடாமல் காவலர்கள் தடுத்தனர். இதனால் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் ஊருக்குள் யானை புகுந்ததால் கிளி ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராமத்திற்குள் நுழைந்த யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். கைதகொல்லி கிராமத்திற்குள் நுழைந்த யானை அங்கிருந்த வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த தார்பாய்க்குள் குனிந்தபடியே சென்றது. இதனை கண்ட மக்கள் வெளியே யாரும் வரவேண்டாம் என கூச்சலிட்டனர். பின்னர் பிரதான சாலைக்கு வந்த யானை பயணியர் நிழற்குடையை தாண்டி சென்றபோது பிளறியதால் மக்கள் அச்சமடைந்தனர்.